தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். ஐயா, நம்ம ஆள் தமிழன் கண்டா ஒர்றம்பான், பிடிக்காது. இது எங்கே இல்லாமல் இருக்குது. ஆனால் நம்ம ஆளை சம்பளம் கொடுக்கறதுக்கு நம்ம தமிழக முதலாளிகள் யோசிக்கிறானுங்க. ஆனால் வடக்கன் குறைவான சம்பளத்தை அவனை கூட்டிகிட்டு வந்து தமிழக முதலாளிகள் தான் அடைக்கலம் கொடுப்பதனால் வடக்கர்கள் வருகை தமிழகத்தில் அதிகம். திருப்பூர், கோயம்புத்தூர், பெருந்துறை, மயிலாடுதுறை, இன்னும் சென்னை முக்கியமான நகரங்களில் அவர்கள் கைப்பற்றி விட்டார்கள். இறுதியில் வாக்கு என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். வாக்கு கூட அவர்கள் கொடுப்பார்கள். தமிழக முதலாளிகள் வேலைக்கு வடக்கர்களை அடைக்கலம் கொடுப்பதினால் இங்கு வந்து கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, நம்ம வீட்டு பையனை அடிக்கிறது, நம்ம வீட்டு பெண்ணை பாலியல் பண்ணுறது, நம்மக்கிட்ட திருடுறது, பல பிராடு வேலைகளையும் கஞ்சா செஞ்சிட்ருக்கிறாங்க. தமிழக முதலாளிகள் அவர்கள் வடக்கர்களை அழைக்காமல் நம்ம தமிழ உறவுகளுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்தால் உறுதியாக இந்த பிரச்சனை நடக்காது. யார் கொடுக்குறா? வரான் 200 ரூபா சம்பளத்துக்குன்னு சொல்லிட்டு தமிழக முதலாளிகள் அடைக்கலம் கொடுக்குறாங்க. 4 வருஷம் 3 வருஷம் வேலை பார்க்குறான். ஓனர் எங்கே காசு வச்சுருக்கான், என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், நல்லா நோட் பண்ணுறானுங்க. ஓனரை கழுத்து எடுத்துகிட்டு போயிடுறான். இவங்க தலையெழுத்து அவ்வளோதானு இருக்குன்னா இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். தமிழக இளைஞர்களுக்கும் தமிழக ஆட்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுங்க. ஏன் நம்ம ஆள் வேலை செய்ய மாட்டானா? கேட்டால் குடிச்சிக்கிட்டு போகிறான், சம்பளம் அதிகம் கேட்குறான் அப்படிங்கிறீங்க. நம்ம ஆளுக்கு கொடுத்தா என்ன இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். அவன் இங்கே வந்து எவ்வளோ பிரச்சனை பண்ணுறான், பாலியல் பண்ணுறான், நம்மளை பிடிச்சி அடிக்கிறான், கொலை பண்ணுறான், கொள்ளையடிக்கிறான், கஞ்சா கடத்துறான், எல்லா வேலையும் செய்கிறான். ஒன்றும் இல்லை. 2006 கேளம்பாக்கத்தில் தமிழக பெண், நம்ம சேலம் பெண் ஐடி பார்க்கில் வேலை பார்க்குது. அந்த வழியில் வந்து கட்டட வேலை நடந்துகிட்ருக்கையில் இந்த அம்மா போயிட்டு வந்துட்டுருக்கும். ஒரு நாள் கிண்டல் வச்சுருக்காங்க, மறுநாள் அந்த பொண்ணு செருப்பெடுத்து காமிச்சிருக்குது. மறுநாள் சாயந்தரம் வரையில் அந்த பெண்ணை கற்பழித்து சீரழித்து கொண்டுபிட்டு வெஸ்ட் பெங்கால் போயிட்டாங்க. அங்கே போகிறதுக்குள்ளே போலீஸ் போய் ரயில்வே ஸ்டேஷன்லேயே அரெஸ்ட் பண்ணாங்க. நான் சொல்கிறது எனக்கு புரியல உங்களுக்கு. கும்மிடிப்பூண்டியில் 1.5 வயசு பிள்ளைய பாலியல் தொல்லை. ராமேஸ்வரத்தில் 35 வயசு மீனவர் பெண்ணை பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க. மயிலாடுதுறையில் 1.5 வயசு சிறுமியை பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க. பழனியில் ஒட்டஞ்சத்திரத்தில் நம்ம 5 வகுப்பு படித்த ஒரு இளைஞன் பையனை ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான். அப்போது அந்த பையனை தண்ணி அடிச்சுட்டு இந்திக்காரன் சீரழிச்சிருக்கிறான். இது மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் கொலை பண்ணுறான். திண்டுக்கல்லில் கொலை பண்ணியிருக்கான் நம்ம பையனை. நிறைய பண்ணுறான். எல்லாம் பண்ணி சொல்லிக்கிட்டே போகலாம். இதனால் நாம் வச்சுக்கிட்டு சூனியம்தான். எதற்காக வடக்கன் இங்கு மயிரை பிடுங்கவா? இங்கே வடக்கன் தமிழகத்தில் மயிரை பிடுங்கிறதுக்காக வேணும் உங்களுக்கு? எதற்காக சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் யாருமே திங்க் பண்ணுறதில்ல. அவன் வாக்குரிமையே பெற்றுவிட்டான். இப்போ நாளைக்கு அவன் அரசியல் தீர்மானிப்பான். நமக்கு சொந்த நிலத்தை விட்டு ஓட வேண்டிய நிலைமை வரும். அதை புரிதல் வந்து தமிழக முதலாளிகளுக்கு தான் வேண்டும். வேலை கொடுக்கக்கூடாது. கொடுக்காம போனால் முடிஞ்சது. போலீஸையே கல் எடுத்து அடிக்கிறான், போலீஸே ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான். அதே நம்பால் எவனாச்சும் போலீஸு கல் எடுத்து அடித்தா ஸ்டேஷனில் கொண்டு போய் அடித்து கொண்டு போடுவாங்க. இங்கே என்ன நடக்குது? ஹிந்திக்காரனுக்கு சுதந்திரமாக வாழ விட்டுருக்கீங்க. இங்கே ஒன்றும் என்ன நடக்குதுங்க? எப்போ வந்தான், எப்போ வருவான், எப்போ போவான், என்ன லிஸ்ட் இருக்கா? அவனுக்கு எதுக்காக இங்கே வரான்? தமிழகம் பாலா போயிரும் போ.